யோ என்னையா சொல்ற? நிஜமா அந்த பொம்பளை பேசுனது நீ கேட்டியா? ஆமா சீஃப், நான் பாத்ரூம் யூரின் பாஸ் பண்ணதுக்காக போனேனா, அப்போ ஃபோன்ல பேசிட்டு இருந்தா. நம்மள போணும்னு முடிவு பண்ணிட்டா. என்னையா திருப்பதிக்கு மொட்டை போடணுன்ற மாதிரி அசால்ட்டா சொல்ற? ஐயோ அந்த கில்லர் லேடி ஆளுங்க அடிச்சிட்டா. ஐயோ போறோம். அண்ணே நீங்க ஆவணி ஆவட்டும் கொஞ்சம் சாந்தமா இருக்கணும். ஐயா பொண்ணே சேர்த்துக்கு பாருங்க. ரத்தம் இல்ல. டீ எடுத்துங்க. யோ பாஸ், இதுக்கெல்லாம் ஒரே வழி நம்ம ஊரை விட்டு ஓடினயா? ஆமா சீஃப், ஓடிடலாம். ஆனா திவ்யா யோ சுகரால செத்தவனோட ஃபிகரால செத்தவன் தான் அதிகம். உனக்கு எதனா அறிவுக்குதா? நீ வந்தா வா, வரலாம் போ. யோ இவங்கிட்ட டீ காசு வாங்கி. போங்க சீஃப் போங்க. ரியல் எஸ்டேட் கேரக்டர் போட்ட அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சு ஓடிடலாம். ஆனா என்னைக்கா ஒரு நாள் தேடி வந்து கண்டபடி வெட்டுவா. என்னையா சொல்ற? சீஃப் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அவங்க 2 பேர்த்த நம்மளே சேர்த்து வச்சுட்டா இந்த ஷோ நடக்காம பாத்துக்கலாம். ஈஸியா எஸ்கேப் பண்ணலாம். கார்த்திக் சார், நீங்க அந்த ஆளை ரொம்ப நம்புறீங்க. கண்டிப்பா அந்த ஆள் கவுத்தவன போறான் பாருங்க. வந்துட்டாரா டயட்டகரே? இந்தாப்பா. என்ன இருக்கு? என்னையா அவன் சுத்தியோட வரான்? சார் உங்களால தான் முடியல. சரி போ. எதுக்கு சார் சுத்திலாம் தந்திருக்கீங்க? கந்தசாமி படம் பார்க்கல நீ? அதுல விக்ரம் சார் ரைடு போகும்போது இந்த மாதிரி சுத்திலோட தான் வருவார். அந்த சுத்தியை தான் அவர் ஆடியன்ஸ் மேல தூக்கி போட்டாரு. ஏன் சார், அவருக்கு உடம்பு இருக்கு, சுத்தியோட வராரு. நீங்க சுத்தியை விட 3.25 கிலோ வெயிட் கம்மியாகிறீங்க. பேக் கூட பேலன்ஸ் பண்ண முடியல. அப்புறம் என்ன முக்கிய முனையில் வருது? போய் வெஸ்டாங்க சார். டேய் நீயே கோணலு, நீ எனக்கு சொல்றியா? ஓ பெரிய டைரக்டர் டிச்சர் உண்டா சார். அந்த பாடி தூக்கி வாங்க போலாம். வாங்க சார். ஐயோ கை காட்டுச்சு. மறந்துடாதீங்க, நம்ம எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்க இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகே, அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு மலையாளத்தில் பேச போறோம். ஓகே, மந்திரி எதுக்கு மலையாளத்தில் மாட்டாடலாம்? டேய் அவன் மோகன்லால மாற சொன்னா நீ எதுக்கு ஜூனியர் என்டிஆர் மாறிட்டு இருக்க? ஆமா எதுக்கு மலையாளத்துல பேசணும்? ஐயோ சார், மலையாளத்தில் பேசினா தான் ஈஸியாக ஏமாற்ற முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ஆளுங்க அவன் தான் புத்திசாலி நம்புறானுங்க. அவங்க நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். கதவை தட்டு. ஷூ மலையாளம் மலையாளம் மலையாள பகவதி சேச்சி. ஐயோ வாசல்லே திண்டு திண்டா நிக்கிறானுங்களே. ஹாய் சேட்டா, நமஸ்காரம். யாரு? என்ன விஷயம்? நாங்கள் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஆனு. ಇನ್ಕಮ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಓ ಸಾರಂಡ ಮೂಕ ನೋಕಿನಂಗಿಲ್ ಡೌಟ್ ಆಯ್ತು ತೋಣನಲ್ಲೋ. ഇവിടെ നോക്കിക്കോ എന്റെ പാൻ കാർഡ്, ഇവിടെ നോക്കിക്കോ എന്റെ എക്സ്പയർ ആன ക്രെഡിറ്റ് കാർഡ്, ഇവിടെ നോക്കിക്കോ എന്റെ പഴയ എലക്ഷൻ കാർഡ്. அது மட்டுமங்கில் என்னிடம் உண்டு ஒரு காசு இல்லாத சிம் கார்டு. சரி சரி கொஞ்சம் இருங்க, உட்காருங்க, நான் சட்டை போட்டு வந்துடுறேன். எந்த நோக்குறது? சல் சல். சாருக்கு இப்பதான் மனசுல இதுல என்ன மோனே மேலே போய் ஒன்று ஜாப் நோக்கு. ஏய் நான் டைரக்டர், எனக்கு டைரக்ஷன் சொல்லி தரியா? மேல எல்லாம் போக முடியாது, இங்க தான் போவ. தள்ளு. கமுரு வாய் மூடி எல்லாம் பார்த்து நிக்கறான். யோ பேமெண்ட்லாம் குத்துற மேலே போய் பாரியா. ப்ளீஸ் சார், உனக்காக நான் போறேன். தள்ளு. பாத்தியாயா, எக்ஸ்பைரி ஆன கிரெடிட் கார்டுல இருந்து சிம் கார்டை காட்டி நான் தான் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்ன்றேன். அதையும் அவன் நம்பிட்டு போறான். இந்த மாதிரி முட்டாள நம்ம மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கிறாங்க. நம்ம இந்தியா வல்லரசு ஆகுன்றதெல்லாம் கேப்டன் படத்தோடய போயிடும் போலுக்கு. ஆமா சீஃப், நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதை ஏன் கேட்குற? நானும் இவனுக்கு தான் ஓட்டு போட்டேன். குச்சண்டி இருக்கி சொல்லுங்க. ചേട്ടാ ഞാൻ മലയാളിയാക്കും. നിങ്ങൾക്ക് മലയാളം അറിയാതെ എന്നിട്ട് ഞാൻ മലയാളത്തിലും തമിഴിലും കലർന്ന് സംസാരിക്കും. മനസ്സിലായി ചേട്ടാ? என்ன இவன் சேட்டா சேட்டான்றான்? ஒருவேளை நம்ம டீ கடை வச்சு எம்பி ஆனது தெரிஞ்சு போச்சோ? ഏയ് എന്താ സാർ വിളിക്കുന്നത്? இல்ல இல்ல, ഞാൻ കേൾവി കേക്കട്ടെ. എടാ ഗോപി, ക്യാമറ റെഡിയാണോ? क्वेश्चन नंबर 1. സാർക്ക് താജ്മഹൽ പിടിക്കുമോ പിടിക്കാതോ? சார், ஒரு அரசியல்வாதிக்கும் தாஜ்மஹாலுக்கும் என்ன சம்பந்தம்? സാറേ ഇംഗ്ലീഷിൽ കാട കാട്ടി ഇംഗ്ലീഷിൽ പറഞ്ഞ ഒന്നും சொல்லல, தமிழ்ல கேட்டா கோவப்படுதோ? சேட்டா சாரே ഈ ആളെ ഇംഗ്ലീഷിൽ அட்டாக். இல்ல 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 பரவாயில்ல, நீங்க தமிழ்லயே கேள்வி கேளுங்க. സാർക്ക് ലവ് പിടിക്കുമോ പിടിക്കാതോ? தாரே ഈ மூட்டையில் பணம் கிட்டிട്ടുണ്ട്. ஆஹா, இதுல 50 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. அப்படி எங்க ஓலாம் சேட்டா, போய் மறுபடியும் ஏதாவது உண்டா நோக்கு. சப்பின மாங்கொட்ட உன்னை கொன்றுவேன்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் போயா. சார், நானும் மனுஷன்தான், எனக்கும் இந்த ஈவு இறக்கமெல்லாம் இருக்கு. சார், எனக்கு காதல்லாம் ரொம்ப பிடிக்குமே. வர்ற மாசம் 100 காதல் ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், கட்சியோட சார்பா. அதுக்காக தொண்டர்கள் கொடுத்த நிதி தான் அந்த 50 லட்சம் ரூபாய்.
கொஸ்டின் நம்பர் 2. சாரோட பொண்ணு வேற யாரெങ്കിലും லவ் செஞ்சா சாருக்கு ஓகே அல்லே? உங்க சிந்தனையும் தவறு, உங்க எண்ணமும் தவறு, நீங்க கேட்கிற கேள்வியும் தவறு. என் பொண்ணு எப்பவுமே அந்த மாதிரி தப்பான காரியத்துல இறங்க மாட்டான். கொஸ்டின் நம்பர் 3. சாரோட பொண்ணு வேற யாரெങ്കിലും லவ் செஞ்சு எங்களை போல 2 ஆட்கள் சேர்த்து வச்சா சார் என்ன செய்யும்? வெட்டிடுவேன். சாரே, നിങ്ങളുടെ பொண்ணும் பையனும் பாவம் அல்ல. நான் வெட்டிடுவேன்னு சொன்னது பொண்ணையும் பையனையும் இல்ல, சேர்த்து வைக்கிறேன். சார், பழைய டயலாக் இருந்தாலும் ரொம்ப சீரியஸா சொல்றான். எனக்கு பயமா இருக்கு. எதனா பண்றதுனால ஓடி போயிடலாம் சாரே. அப்ப சாரே பொண்ணு யாருக்கு கொடுக்கும்? ஒரு பெரிய தொழிலதிபரோட பையனுக்கு தான் கொடுப்பேன். அதுவும் முறைப்படி பொண்ணு கேட்டு வந்தா தான். நான் சொன்னதுதான், யாரும் என்ன மாத்த முடியாது. ஏண்டா சாரே, ஸ்டேஜ்ல பேசும்போது நான் லவ் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு செப்தாரு, பறையும். இப்ப என்ன குறையும்? ஸ்டேஜ்ல நான் சேர்த்து வைப்பேன்னு சொன்னது காதலர்களை, என் பொண்ணே இல்ல. எப்படி? கொஸ்டின் நம்பர் 4. சாரோட பொண்ணு யாரெങ്കിലും லவ் செஞ்சு சாருக்கு ஈக்குவலான சொத்து உள்ள இளங்கோவன சார் லவ் செஞ்சா சாரு பொண்ணு கொடுக்குமோ? அவன் தான் எனக்கு எதிரியே. அவன் மேல நிறைய கொலை கேஸ் இருக்கு. குடும்பத்தோட அவன் வெளியில போகும்போது என்கவுண்டர்ல போட்டு தரலான்னு போலீஸ்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு அவன் கூட போகும்போது செத்துட்டானா? அதனால வேண்டாம். சாரே, இது ஃபுல்லா டாக்குமெண்ட் கட்டிட்டுண்டு. பாஸ், தமிழ்நாட்டில் எடுத்த மொத்த கான்ட்ராக்ட் டெண்டர் டீட்டெயிலாம் அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீஃபே, கடவுள் நம்மள கை உள்ள ஒரு ஃபுல் மூட்டை இருக்குன்னா அதில் கண்டிப்பாக வில்லங்க இருக்கும். அதை வச்சு வீடியோ எடுத்து நம்ம மிரட்டியே லவ் கோத்து வச்சிடலாம். அதை ஏன் சிடுன்னு சொல்கிறேன்? சிரிச்சுன்னே சொல்லு. ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ள கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்குது. ஒரு காபி குடிச்சு கண்டினியூ பண்ணலாமா? ஒரு காபி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாமா? தாராளமா. டேய், சாருக்கு ஒரு காஃபி போடு. யோ, சகிலா படம் பார்த்து மலையாளத்தை நல்லா கற்றுக்கணியா? டேய், காஃபி சூடா இருக்கா? ஆமா, உனக்கு அறிவுக்கு தானே என்ன? நாயை பண்ணி நாய் மாதிரி வந்துக்கிறேன். நீ எல்லாம் சோறு துண்டியா என்ன சொல்ற? நல்லா தமிழ் பேசுறான். மாட்டவனா காவல தள்ளி விட்டோம். டேய், என் தமிழ் காட்டி கொடுத்துச்சு. இவங்க 3 பேர் கழுத்து இருக்கடா. ஏன்பா இது டம்மி தானே? தப்பு செய்யற அவங்களுக்கு எல்லாம் சின்ன கத்தி வச்சுட்டு எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்கீங்களாடா? டேய், நான் கவுத்துறேன்னு சொல்லிட்டு நீ கவுத்திட்டியாடா? யோ, கத்தி வச்சிருக்க நேரத்துல குத்தி காட்டுறியா? ஏண்டா என்னடா பொசுங்கின வாட வருது? அவ்வளவு சூடா ஊத்துனா பொசுங்காம என்ன ஆகும்? யோ, இன்னொரு டீ எட் வந்து இவந்துல ஊத்துங்க. அப்பா ப்ளீஸ் பா, அவங்கள விட்டுருங்கப்பா. உங்களை மாரி நான் அதுவும் பண்ண மாட்டேன்ப்பா. ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்கப்பா. அழாதம்மா, அழாத வைஷு. என் பொண்ணு அதை என்னால தாங்க முடியாது. அதனாலதான் அமைதியா போறேன். போங்கடா. ஏய், சொல்லிட்டாரு இல்ல, கத்தியடா. விடுங்கடா. வாங்கடா, ஓடிரலாம். சீக்கிரம் போடா. உங்க 2 பேரும் எங்கயாவது பார்த்தேன். ஹேண்ட்ஸம். பாத்தீங்களா பாஸ், எல்லா கொலையும் பண்ணிட்டீங்க. புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிறான். டேய், எங்கடா போறீங்க? வாங்கடா டேய். டேய் சீக்கிரம் வாங்கடா. டேய் வாங்கடா. Hey, stop! We are CBI officers. யார் இவங்களா? இவங்கலாம் வந்து எங்க வீட்ல ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த பாடிலாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துக்குது. எல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்த பனாதி மாதிரி இருக்கிறானுங்க. இது பார், மரியாதை எங்கிருந்து போயிடுங்க. எனக்கு பயமாகுது. சி, எனக்கு கிரவுட் ஆகாது. நீ ரொம்ப பல்ல காட்டுறோம், பாச சுட்டுருவோம். டேய், அதான் ஆவாதுன்றாங்களே, போங்கடா. டேய் போங்கடா. போங்கடா. முறைச்சிக்கிட்டு நெத்தியில துப்பாக்கி வேற வச்சிருக்காங்க. உட்கார் சுற்ற போற உட்கார். ஹாய் அங்கிள், கையில துப்பாக்கிலாம் வச்சிருக்கீங்க. திருடன் போலீஸ் தானே விளையாட போறீங்க? நானும் வரேன் அங்கிள் ப்ளீஸ். வாய் மூடு. பாத்தியா, ஆர்த்திக்கு டூப் மாதிரி புடிச்சு வச்ச மணல் மூட்டை மாதிரி இருக்குது. What did Vedamis tell you? Go to your room and see Vijay TV connections. I know everything. Shut up your bloody mouth, black monkey. அந்த துப்பாக்கி தெரியுங்களா? அந்த பொண்ணு ஒரு வாட்டி சுட்டுக்கிறேன். ஏய், போ உள்ள போ. ஓவரா பண்றாங்க. போ, பம்பளி மேஸ் வந்துச்சு. சீஃபே, போய் உட்காருங்க சீஃபே. கேமராமேன் வந்து செட் பண்ணு வா. பிரபல ரவுடி காசி. காசியா மாசியா? காசி. ஓகே ஃபிக்ஸ். பிரபல ரவுடி காசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. அந்த கொலைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு, நீங்க வந்திருக்கோம். சார், என்ன சார் இது அநியாயமா இருக்கு? ஊர் 1000 சொல்லலாம், அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியுமா? காசி காலாவதி ஏற்றன்ற விஷயமே இப்ப நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். மிஸ்டர் ரவுடி, நீங்க போய் சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு காசியை லவ் பண்ணிருக்கா. அதனால உங்க ஃப்ரெண்ட் சொல்லி நீங்க காசியை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. Am I right? நோ நெவர். ஒத்துக்கோங்க சார், உங்களால சிபிஐ கிட்ட தப்பிக்க முடியாது. கலாச்சதுனால மூஞ்சில ஆசிட் ஊத்த பிளான் பண்றாளா? சரி, அதை விடுங்க. ஒரு சின்ன ஹெல்ப், இஃப் யூ டோன்ட் மைண்ட். இவரு என் ஃப்ரெண்டு. ஒரு பொண்ணை ரொம்ப நாளா லவ் பண்ணிருக்காரு. சின்சியரா கழட்டி விடவும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிருக்காரு. முடியல. நீங்க தான் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு எதுக்கு இவரு? நீ இருக்கே போதாதா? சிபிஐனா இப்படி தான் போட்டு வாங்குவாங்க. இப்போ நமக்கு காதல் பிடிக்காதுன்னு சொன்னோம், நமக்கு இந்த கொலைக்கு சம்மந்தம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வேற மாதிரி டீல் பண்ணுவோம். ஐயா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. என்ன நல்லா பாருங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. அப்போ உங்க பையன் லவ் பண்ண ஒத்துப்பீங்கல்ல? ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, அந்த மாதிரி அரசியல் தலைவர் பொண்ணா பார்த்து லவ் பண்ணா ஒத்துப்பீங்கல்ல? சத்தியமா ஒத்துக்க மாட்டேங்க. அப்ப கன்ஃபார்மா இவன் தான் காசியை போட்டு தள்ளிக்கிறான். ஏங்க நீங்க என்னங்க ஆனவனா என்ன போய் கொலைகாரன்னு சொல்லிட்டு?
நான் எதுக்காக வேண்டாம்னு சொன்னேன்? என் பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணி அது அவங்க வீட்டில் பிடிக்காம யாராவது 2 பேர் நாண்டுக்கிட்டு சேர்த்து அவங்க சொந்தக்காரங்களை யாராவது 4 பேர் இதை பார்த்து நாண்டுக்கிட்டு சேர்த்தாங்கன்னு வச்சுங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதனால தாங்க வேண்டாம்னு சொன்னேன். யோ உனக்கு என்ன புத்திசாலித்தனம் பேசதானப்பா? அப்படியே விட்டான்னா உன் பையன் பிலிப்பு பினாங்க பண்ணி அவனை யாருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பா? ஏதோ என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைதியான குடும்ப குத்து விளக்கா தேடுவேன். ரத்னா சோஸ்ல போய் வாங்கிக்கிறியா? சார், குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா என் பையனை தனியாக பிரித்து கொண்டு போய் வீட்டோட மாப்பிள்ளையா ஆக்காத பொண்ணா இருந்தால் ஓகேங்க. இந்த குட்டி சாத்தம் ஏன் நம்மளே பாக்குது? வெளியே வா, வேப்பல் அடிக்கிறேன். இது என்ன பார்த்துட்டு எங்க ஓடுது? அதுவும் இல்லாம உங்க மேல நிறைய கொலை வழக்கு இருக்கு. அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. அவரு ஆளுங்கட்சி தலைவர் சார். உங்க பையனை பேசாம அவர் பொண்ணு கட்டி வச்சிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். மத்தலாம் நான் பாத்துக்கிறேன் சார். கொஞ்சம் பின்னால பாருங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு சார். அந்த பூசணி பாப்பா என்ன டாப் டிவில பார்த்து இந்த தடியன் கிட்ட போட்டு கொடுத்துச்சு. உயிருக்கு உல வைக்கிற மாதிரி ஐடியா பண்றியடா சார். அவங்க வீடு எனக்கு தெரியும் சார். நான் வேணா தூக்கிட்டு வந்துட்டா? வீட்டுக்குள்ள பூந்து வெத்து துப்பாக்கிய காமிச்சு மிரட்டிட்டு போயிட்டானுங்க. போய் தூக்கிட்டு வர்றானா? அவங்கள போடுங்கடா, போங்கடா. ஏடா குடும்பம் ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நம்ம பையன் ஏதாவது செஞ்சுக்குவாங்க. நம்மளும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோங்கிறத மறந்துட்டீங்களா? உங்க ரத்தம் தானே இவன் உடம்புலயும் ஓடுது. இத பாருங்க, இதுக்கு மேலேயும் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா எங்க 2 பேரையும் உயிரோடவே பார்க்க முடியாது. அவ்வளவுதான். சரி சரி, அழுவாத. உனக்கு அவன் முக்கியம்னா எனக்கு அவன் முக்கியம் தான். இப்படி அழுத காரியத்தை சாதிச்சுக்கு. டேய், அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்கடா, கொடுங்க போங்க. அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன வேன்றப்போ நீ வாப்பா போலாம். சார். எங்க சேனலுக்கு ஒரே ஒரு கேமரா தான் சார் இருக்கு.